நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய பிராண்டுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கும். அப்படி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கதை கொண்ட ஒரு நிறுவனம் தான் நைக்கி. ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்வூஷ் லோகோவும், ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்லோகனும் நைக்கியுடைய வரலாறில் ரொம்ப கச்சிதமா பக்காவா பொருந்தும். நைக்கியுடைய வரலாறை கேட்டிங்கன்னா, எவ்வளவு டிப்ரஷன்ல இங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ரஜினி படம் பார்த்த ஃபீலுக்கு வருவீங்க. அந்த படத்தை தான் இனி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு நைக்கியின் அற்புதமான இன்ஸ்பைரிங்கான வரலாறை பார்த்துடலாம் வாங்க. டொக்கு டொக்குன்னு சத்தம் பின்னாடி கேட்டாலும் ஜஸ்ட் டூ இட், ஷூட் பண்ணிடு அப்படின்னு ஒரு ஃபீலில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நீங்களும் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டாலும் ஜஸ்ட் டூ இட்டுங்கிற மாதிரி வீடியோவை பார்த்துருங்க, சரியா? இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஷூக்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களில் முக்கியமான ஒரு நிறுவனம் நைக்கி. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷூ மார்க்கெட்டை ஒரு 3-4 பிராண்டு தான் மொத்தமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பிராண்டாக நைக்கி அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி அதோடைய வேல்யூங்கிறது $100 பில்லியன் அளவுக்கு இருக்குது. 2024 அவங்களுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது $51 பில்லியன் அளவுக்கு இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஷூஸ் அவங்க விற்று தள்ளியிருப்பாங்க அப்படின்னு. நைக்கி அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பிராண்டாக இருக்குது. சாதாரண ஸ்லிப்பர் ஷூ போட்டுக்கிட்டு இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தால் முதல்ல கண்ணு நிறைய பேருக்கு நைக்கியை தான் தேடும். அந்த டிக் மார்க் போட்ட ஷூவை வாங்கணும்னு 90s கிட்ஸ்லாம் எவ்வளோ வருஷம் கனவு கண்டாங்க, தவறுந்தாங்கிறத ஒரு 90s கிட்டால் தான் உணர முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் நைக்கிக்கு பிராண்ட் மாஸ்டராகவே சுற்றிட்டு இருந்திருப்போம். ரஜினியை இப்படி ஒரு படத்தில் பிராண்டிங் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலையும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். இவ்வளவு பெரிய பிராண்டாக வளர்ந்துருக்காங்களே நைக்கி. ஆனால் அவங்களுடைய ஆரம்பங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து தொடங்குச்சு. நாமளும் பெருசாக வளரணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. இறங்கி ஏதாவது ஒன்று செய்யணும் அதுக்காக. அப்போ தான் அந்த கனவு நமக்கு நிஜமாகும் அப்படிங்கிறத நிஜமாக்கி காமிச்சவர் தான் நைக்கியுடைய ஃபவுண்டர். அவருடைய பேர் ஃபில் நைட். பேரில் இருக்கிற மாதிரி ஒரு நைட் வீரனா தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஃபில் நைட். 1962 வருஷம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அப்போ தான் கிராஜுவேட் ஆகி வெளியில் வந்திருந்தார் ஃபில் நைட். இவர் ஒரு அத்லட். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் தான் இவருடைய கேமு. அத்லட்டாக இருந்ததால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அத்லட்டிக் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு, ஆர்வம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவருக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறது மனசில் எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் கேமரா அப்படின்னாலே ஜெர்மனி மேடு கேமராக்குன்னு ஒரு பெரிய மதிப்புங்கிறது இருந்துச்சு. நிறைய ஜெர்மனி கேமரா பிராண்ட்ஸ் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு கோல் வச்சுட்டு இருந்தாங்க. அதை மொத்தமாக ஜப்பானுடைய நிக்கானும் கேனானும் காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஷூ இண்டஸ்ட்ரியவும் ஜப்பானீஸோடைய ஷூக்கள் மாற்றிடுமா அப்படிங்கிற கேள்வி தான் அந்த கேள்வி. இந்த கேள்விங்கிறது அவருக்கு தோண ஆரம்பித்தப்போ இந்த ஜப்பானீஸ் ஷூவை யாராவது போட்டுக்கிட்டு இருக்காங்களா, கடையில் ஏதாவது விற்குதா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தார். அப்படி தேட ஆரம்பித்தப்போ ஜப்பானீஸ் மேட் ஷூஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் அவருக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேமஸான அத்லெட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரியான ஷூஸை போட்டுட்ருக்கிறத பார்த்தார். அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, அப்போது அமெரிக்க படை அப்படிங்கிறது ஜப்பானில் ஆக்குபேஷனில் இருந்தாங்க. அதாவது ஜப்பான் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்படி ஜப்பானில் இருந்து திரும்பி வந்த அமெரிக்க படை வீரர்கள் கையோடு எடுத்துக்கிட்டு வந்த ஷூஸ் தான் அவங்ககிட்டயே இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. நார்மலாக ஒருத்தர் இந்த மாதிரி பார்த்தா என்ன யோசிப்பான், ஜப்பான் ஷூஸே கிடைக்கல, போடணும்னு ஒரு ஆசை, ஆனால் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனால் ஃபில்லுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சுது. ஜப்பானீஸ் ஷூங்கிறது இங்கே கிடைக்கவே இல்லை, ஆனால் ஜப்பான் ஷூவுடைய தரம்ங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இருக்கே அப்படின்னு யோசித்தார். அப்போ அமெரிக்காவில் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஷூக்களில் பெரிய அளவுக்கு கோல் வச்சுக்கிட்டு இருந்த நிறுவனம் எதுனா ஆடிடாஸ் அப்புறம் பூமா. இந்த 2 நிறுவனங்கள் தான். இந்த 2 நிறுவனங்களுக்கு போட்டியாக நம்மளாலையும் உருவாக முடியும் அப்படின்னு அவருக்கு மைண்டுக்கு தோணுது. இந்த ஐடியா அவருக்கு வந்த உடனே 1962 வருஷம் நவம்பர் மாதம் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஜப்பானுக்கு டூரிஸ்ட்டாக கிளம்பி போனார் ஃபில். அங்கே கோபுங்கிற ஒரு நகரத்தில் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு ஷூ கடை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. அங்கே போய் பார்க்குறாரு. அந்த ஷூஸ்லாம் அவருக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது புரிய வருது. பேசிக்காக ஒரு அத்லட்டாக இருந்ததுனால ஸ்போர்ட்ஸுக்கு சூப்பராக பொருந்தக்கூடிய ஒரு ஷூவாக அந்த ஷூக்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஷூக்களுடைய பெயரை ஒனிட்சுகா டைகர் அப்படிங்கிறது. ஒனிட்சுகா அப்படிங்கிறது தான் அந்த ஷூ கம்பெனியுடைய பெயர். அவங்களுடைய ஷூ பிராண்டு பேர் டைகர் அப்படின்னு இருந்துச்சு. அந்த டைகர் ஷூஸை பார்த்த உடனே இது எப்படியாவது அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறார். நான் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், நான் அமெரிக்காவில் ஒரு பெரிய அளவுக்கான ஷூ டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி வச்சுருக்கேன், உங்கள் ஃபவுண்டரோட எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு சொந்தமாக 10க்கு 10 ரூம் கூட கிடையாது.
இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு அவர் வந்து ஃபவுண்டரை மீட் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டார். அப்படி அவரை மீட் பண்ணுறதுக்கு போகிற வழியில் ஒரு ஷூ கம்பெனிக்கான ஒரு பேரை வந்து அவரே கிரியேட் பண்ணுறாரு. ப்ளூ ரிப்பன் ஷூஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட பேர். பிஆர்எஸ் கம்பெனியோடைய ஃபவுண்டர்னா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். உங்கள் ஷூஸ்க்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, அமெரிக்காவுக்கு நான் வந்து கொண்டு போய் இதை விற்று தரேன், அமெரிக்காவுடைய ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் என்னை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த டீல் ஓகே ஆகுது, கை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அதாவது சொந்தமாக ஒரு கம்பெனியோ கடையோ கூட இல்லாமல் போகிற வழியில் ஒரு கம்பெனி பேரை உருவாக்கி ஒரு பெரிய டீலை முடிச்சுட்டு கிளம்பி வராரு ஃபில். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 12 பேருக்கான ஷூஸ் ஆர்டர் கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பி வராரு ஃபில். அவர் ஆர்டர் பண்ண அந்த 12 பேர்ஸுங்கிறது 1964 அவருக்கு வந்து டெலிவரி ஆகுது. அந்த ஷூ பேர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு காருடைய டிக்கியில் போட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா பிளே கிரவுண்டுக்கும் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு ஃபில் நைட். ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க, கிரவுண்டு ஓரத்தில் காரை நிறுத்திட்டு டிக்கியை திறந்து வச்சுட்டு அதில் இருந்த ஷூ பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சூப்பரான ஷூங்க வாங்கிக்கங்கன்னு விற்க ஆரம்பிக்கிறார். ஆனால் பெருசாக விற்பனை அப்படிங்கிறது நடக்கலை. இதை விற்று தரணுன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவருடைய கோச்சுடைய ஞாபகம் அவருக்கு வருது. அந்த கோச்சுடைய பேர் பில் பவர்மேன். இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோச்சாக அமெரிக்காவில் அந்த சமயத்தில் இருந்தவர். ஃபில்ல மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான அத்லெட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணது அவர் தான். ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு பெரிய கான்டாக்ட் அப்படிங்கிறது இருக்குது. நேராக அவரை போய் பார்க்குறாரு ஃபில். பார்த்துட்டு இந்த மாதிரி ஷூஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. பில் பவர்மேனுக்கு அந்த ஷூவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. உண்மையிலேயே இது சூப்பர் ஐடியா, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு உணர்ந்த பில் பவர்மேன் என்ன பண்ணுறாரு, நானும் பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2 பேரும் ஆளுக்கு $500 வந்து முதலீடாக போட்டு ப்ளூ ரிப்பன் ஷூஸ் கம்பெனி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பில் பவர்மேன் பார்ட்னராக சேர்ந்ததுக்கப்புறமா 300 ஷூஸுக்கான ஆர்டருங்கிறது ஓனிட்சுகா நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 300 ஷூஸையுமே பில் பவர்மேனுக்கு இருந்த கான்டாக்ட்ஸ்னால சீக்கிரமாக விற்று தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஷூஸ்க்கான ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறுவனம் வளர ஆரம்பிக்குது. 1966 சாண்டா மோனிகாவில் தனியாக ஒரு ஸ்டோரையே திறக்கிறாங்க 2 பேரும். அதாவது கம்பெனி ஆரம்பித்த 2 வருஷத்துலேயே தனியாக ஒரு கடையை திறக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான சேல்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஃபில் நைட் பிஸ்னஸ்க்கான எல்லா ஆப்ரேஷன்ஸும் பார்த்துக்கிட்டாரு. ஜப்பானில் இருந்து ஆர்டர் கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகுதா, கரெக்டாக ஆர்டர் போகுதா, கரெக்டாக டெலிவரி ஆகுதாங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கிட்டார். பில் பவர்மேன் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டார். நைக்கியோட சேல்ஸ் டபுள் மடங்குக்கு மேலே போனதுக்கான முக்கியமான காரணம் பில் பவர்மேன். அதுக்கு காரணம் அவர் எழுதின ஒரு புக். பில் பவர்மேன் தான் அமெரிக்காவுக்கு தனி ஒரு மனிதனாக ஜாகிங் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை கொண்டு வந்து சேர்த்த ஒருத்தர். ஜாகிங்கை பற்றி தொடர்ந்து பேசினவர், கட்டுரைகள் எழுதினவர். அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, ஜாகிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அந்த புக்கு ஒரே வருஷத்துக்குள்ளேயே 1 மில்லியன் மேலே சேல்ஸ் ஆயிடுச்சு. அந்த புக்கு கொடுத்த இன்ஸ்பிரேஷன்னால் நிறைய அமெரிக்கர்கள் வந்து ஜாகிங் போகிறதுக்கான இனிஷியேட்டிவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜாகிங்க்கு ஏற்ற ஷூஸ் எங்களுடைய ஷூஸ் தான் அப்படின்னு ப்ளூ ரிப்பன் ஷூஸ் கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுடைய ஷூஸை. அது அவங்களுடைய சேல்ஸை பயங்கரமாக அதிகமாக்க ஆரம்பிச்சது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் கண்டிப்பாக ஒருத்தராவது பிஆர்எஸ் உடைய ஷூவை வாங்கி வைக்கக்கூடிய நிலைமைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அதோட வெறும் டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக பிஆர்எஸ் நிறுவனம்ங்கிறது இருந்துச்சு. குறிப்பாக பில் பவர்மேன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு கோச்சுங்கிறதுனால ஒரு ஷூ எப்படி இருக்கணும், அந்த ஷூவில் என்ன மாதிரி மாற்றம்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஜப்பான்லேருந்து ஷூ பாக்ஸஸ் வந்துருச்சுன்னா அதில் 2-3 பாக்ஸை ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்து என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் அதில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஆர்டரில் எங்களுக்கு இதெல்லாம் மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து இனோவேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி அவருடைய முழுமையான டிசைனில் ஓனிட்சுகா கம்பெனி தயாரித்து தந்த ஒரு ஷூ தான் அவங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிச்சு. அந்த ஷூவுடைய பெயர் த கார்டஸ். 1968 வெளியான இந்த கார்டஸ் ஷூவுடைய சேல்ஸுங்கிறது எக்கச்சக்கமாக அதிகமாக ஆரம்பித்தது. சரியாக அந்த சமயத்தில் நடந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லையுமே கார்டஸ் ஷூ தான் போடணும்னு போட்டு வந்து வீரர்கள் வந்து வாங்கி போட்டாங்க. அதனால் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி காமன் பீப்புளும் கார்டஸ் ஷூவை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து குவிய ஆரம்பிக்குது. இப்படி ஆர்டர்ஸ் அதிகமாக குவிய பெருசாக வளரணும் இல்லையா? ஆனால் அதான் நடக்கலை. ஒரு பெரிய ரோட் பிளாக்கை வந்து ஃபில் நைட் வந்து சந்திக்கிறார். அது என்னென்னா, அவருக்கு தெரியுது நிறைய ஆர்டர்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நிறைய கடைகளை திறக்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய கடைகளை திறக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அங்கே சேல்ஸ் பர்சன்ஸ்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கணும்னா நிறைய செலவாகும். அதுக்கேற்ற அளவுக்கு பணம் இல்லை. ஸோ பணத்தை புரட்டுறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. லோன் எங்கெங்கே கேட்குறாரு, எங்கேயுமே லோன் கிடைக்கல. மக்கள்கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் யாராவது வருவாங்களான்னு விளம்பரம்லாம் கொடுத்து பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நமக்கு இருக்கிற டிமாண்ட் அளவுக்கு நமக்கு சப்ளைங்கிறது வரலை. அதனால தான் நம்மளால் உடனடியாக பணத்தை வந்து புரட்ட முடியலங்கிறத கவனிக்கிறார்.
அப்போ தான் ஏன் நம்மளால் சரியாக கொடுக்க முடியலன்னு தேடி பார்த்தா அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓனிட்சுகா கம்பெனி அவங்க செய்யக்கூடிய ஷூக்களை ஜப்பான் மார்க்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக சேல் பண்ணுறாங்க. அதில் பாக்கி இருக்கக்கூடிய மிச்சம் மீதிய ஷூஸை தான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஷூஸை தர முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி பில் பவுமேனுக்கும் கோவங்கிறது வருது. ஏன்னா அவர் சொன்ன நிறைய கரெக்ஷன்ஸை ஓனிட்சுகா நிறுவனம் அதை செஞ்சு தரதில்ல. ஒரு சில நேரத்தில் அதை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு கரெக்ஷனா அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுடுறாங்க அப்படிங்கிறது அவரை ரொம்பவே கோவப்படுத்துது. இதை ரெண்டுத்தையும் சரி பண்ணி பேசுகிறதுக்கு ஓனிட்சுகா கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஓனிட்சுகா தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் அவங்க 2 பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, அமெரிக்காவில் உங்கள் நிறுவனத்துடைய செயல்பாடுங்கிறது எங்களுக்கு பிடிக்கல, சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை, அதனால் நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. இது இவங்க 2 பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இயருமே சேல்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மீட்டிங்கில் தான் ஃபில்லுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்மளை பைபாஸ் பண்ணுறாங்களா, நம்மளை தாண்டி இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை உருவாக்கணும்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைங்கிறது வருது. விசாரித்து பார்த்தா அது கன்ஃபார்மும் ஆகுது. ஓனிட்சுகா நிறுவனம் அமெரிக்காவில் அவங்களுடைய பிராண்ட் ஷூஸுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கம்ப்ளீட்டாக இவங்க ஒருத்தங்க மட்டுமே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறத மாற்றி இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை உருவாக்கி ப்ரொஃபஷ்னலாக ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு சேர்ந்தோன்னா இன்னும் அதிகமாக லாபம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கம்பெனியை மொத்தமாக கலட்டி விடலான்னு அவங்க எடுத்த முடிவு இவங்க 2 பேருக்குமே பெரிய வழியை தருது. ஆனாலும் அந்த சமயத்துலையும் ஃபில் நைட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. இதனால் வரைக்கும் நாம் ஒரு கம்பெனியை நம்பி தானே இருந்தோம், ஆனால் இனிமேல் நாம் நமக்கான கம்பெனியாக மாறலாமே, நாமளே சொந்தமாக வந்து ஷூக்களை உருவாக்கலாமே அப்படின்னு தோணுது. பில் பவுமேனும் சரியான ஐடியா நம்ம செய்வோன்னு சொல்லி கை கொடுக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிப்போன்னு முடிவு பண்ணுறாங்க. பிஆர்எஸுக்கும் ஓனிட்சுகாவுக்கும் இருந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க முந்திக்கிட்டாங்கன்னா இவங்க மார்க்கெட் இழந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிஆர்எஸை ஒதுக்கி வச்சுட்டு புது கம்பெனி பேரில் நம்ம இறங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. மொத்த டீமையும் கூட்டி இந்த சிச்சுவேஷனை சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம புதுசாக இறங்க போகிறோம், அதனால் ஐடியாஸை வரவே இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்கு புது பேர் வைக்கிறோம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அந்த கம்பெனியோட முதல் எம்ப்ளாயி வெற்றிக்கான கிரேக்க கடவுளுடைய பெயரான நைக்கி அப்படிங்கிற பேரை சொல்கிறார். இது பில் பவுமேனுக்கும் ஃபில்லுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடாடா, வெற்றி ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமாக இருக்குது, நைக்கிங்கிற பேர் சூப்பராக இருக்குது, வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் பேரை அந்த சமயத்தில் வச்சாலும் அவங்களுக்கு நைக்கிங்கிற பேர் மேலே பெரிய அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பாண்டுங்கிறது அப்போ ஏற்படலை. ஆனால் டைம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இமிடியேட்டாக வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி ஆக வேண்டிய சூழல். அதனால் பேருக்கு உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், நைக்கி பேரே ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்னு இறங்கிட்டாங்க. அடுத்து லோகோவை முடிவு பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போகிறார் ஃபில். அங்கே கண்ணில் பட்ட முதல் கிராஃபிக் டிசைனரை பிடிக்கிறார். அவங்க ஒரு பெண். அவங்க கிட்ட $35 தரேன், எனக்கு ஒரு லோகோ செஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. அவங்க இந்த கம்பெனியுடைய பேர் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு டிக் மார்க்கை லோகோவாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த லோகோவையும் ஃபைனல் பண்ணி பிராண்டிங்குங்கிறத ஃபைனல் போட்டோம். அடுத்து நம்ம பிஸ்னஸில் இறங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே கார்டஸ் அப்படிங்கிறது பில் பவுமேனுடைய டிசைனில் உருவாக்கப்பட்டதால் அதோடைய ரைட்ஸுங்கிறது இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சில மாற்றங்களை செஞ்சுட்டு அதுக்கான ப்ரொடக்ஷன் வேலையில் இறங்குறாங்க. இந்த வாட்டி ஒரே ஒரு கம்பெனியை நம்பிட்டு இருந்தால் சரியாக இருக்காதுன்னு முடிவு பண்ணி ஜப்பானுக்கு கிளம்பி போய் 2-3 ஷூ மேக்கிங் கம்பெனிஸ் கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஷூ மேக்கிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. டிசைன் இப்படி தான் இருக்கணும், குவாலிட்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இத்தனை ஷூ செய்யணும் அப்படிங்கிற ஆர்டருங்கிறது கொடுக்கப்படுது. இந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் ஓனிட்சுகாவோடு இருந்த அவங்களுடைய அக்ரிமெண்ட்டும் முடிவுக்கு வருது. 1972 அந்த அக்ரிமெண்ட் முடிவுக்கு வந்த அதே சமயத்தில் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதும் ஏற்பாடாக இருந்துச்சு. அந்த ஒலிம்பிக்கை டார்கெட் பண்ணி கார்டஸ் ஷூவை ரீமாடிஃபிகேஷனோட ரீபிராண்டிங்கோட இறக்குனாங்க நைக்கி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் பயணங்கிறது இருந்துச்சே தவிர பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய வேலையே இல்லாமல் போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு சமயத்துலையுமே எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு சவால்கள் வந்திருக்கோ அந்த சவால்கள் எல்லாத்தையுமே க்ரியேட்டிவாக தைரியமாக ஜஸ்ட் டூ இட் அப்படிங்கிற அவங்களுடைய ஸ்லோகனுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி அடித்து செஞ்சு ஜெயித்தவங்க தான் நைக்கி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். 2012 ஒலிம்பிக்குடைய டைட்டில் ஸ்பான்சர் அப்படிங்கிறது ஆடிடாஸ். கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் $100 மில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வந்து அந்த டைட்டில் ஸ்பான்சருக்கான டெண்டர் அப்படிங்கிறதுல ஜெயிச்சிருந்தாங்க. நைக்கி அவங்களுடைய மோஸ்ட் ரைவல் கிட்ட அந்த ஆக்ஷனில் தோத்துட்டாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா, அடிடாஸ் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இந்த டைட்டில் ஸ்பான்சரை எந்த வகையிலும் இழந்துடக்கூடாது அப்படின்னு யோசித்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒலிம்பிக் கமிட்டியோடு சேர்ந்து உருவாக்குனாங்க. அதாவது வேறு எந்த பிராண்டும்
ஒலிம்பிக் சம்பந்தமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுச்சு. அந்த வருஷம் ஒலிம்பிக் அப்படிங்கிறது யூகேல இருந்த லண்டன் மாநகரத்தில் நடந்துச்சு. அந்த லண்டனில் வச்சு எந்த ஒரு பிராண்டுமே அவங்களுக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் இருந்தது. அதே மாதிரி நிறைய கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய விளம்பரத்தில் அப்படின்னு ரூல் இருந்தது. அதாவது ஒலிம்பிக்ஸ், 2012 ஒலிம்பிக்ஸ், லண்டன் ஒலிம்பிக்ஸ், அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் ரிங்ஸ் எதுவுமே எந்த ஒரு வகையிலையுமே அவங்களுடைய பிராண்டிங் கேம்பெயினில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருந்தது. ஸோ இவ்வளோ ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ரூல்ஸ் இருந்தும் அந்த வருஷத்தில் நடந்த ஒரு சர்வேயில் யார் வந்து ஒலிம்பிக்குடைய டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்னு கேட்டப்போ 21% மக்கள் வந்து ஆடிடாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 37%க்கும் அதிகமான பேர் வந்து நைக்கி தானே அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்து ரூல்ஸ்லாம் போட்டோம், எப்படி நான் நைக்கி வந்து டைட்டில் ஸ்பான்சர்னு ரெஜிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அங்கே தான் நைக்கியுடைய க்ரியேட்டிவிட்டிங்கிறது இருக்குது. நைக்கி இந்த ஒலிம்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதில் எந்த இடத்துலையுமே ஒலிம்பிக்குங்கிற வார்த்தையே இருக்காது. அதுதான் அதில் ஹைலைட். லண்டன் நகரத்தில் தானே ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருந்துச்சு. உலகத்தில் லண்டன்கிற பேரில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. யூகேயில் இருக்கக்கூடிய லண்டனில் தானே ஷூட் பண்ணக்கூடாது, நாங்கள் மற்ற லண்டன்லலாம் ஷூட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணாங்க. அந்த இடங்கள்லாம் பர்பஸாக லண்டன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தெரிகிற மாதிரியே ஃப்ரேம் அப்படிங்கிறத வச்சாங்க. இவங்க கொண்டு வந்த இந்த ரூல்ஸில் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லீட்டும் வேற ஒரு பிராண்டுக்கு வந்து நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலாக இருந்துச்சு. அதனால நைக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தானே, ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸை தானே யூஸ் பண்ணக்கூடாது, சாதாரண மக்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு முடிவு பண்ணாங்க. சாதாரண மக்கள் வெவ்வேறு விதமான ஸ்போர்ட்ஸை விளையாடுறத ஷூட் பண்ணாங்க. இதெல்லாம் ஷூட் பண்ணி ஒரு செம்ம இன்ஸ்பைரிங்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. அந்த ஆடை நீங்களே பாருங்கள். There are no grand celebrations here. No speeches, no bright lights. But there are great athletes. Greatness is wherever somebody is trying to find it. எப்படி இருக்குல்ல, பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த ஆடை பார்த்தாலே நம்மளே இறங்கி எதாவது செய்யணும்னு ஒரு உத்வேகம் வருதுல்ல. இந்த உத்வேகம் தான் நைக்கியுடைய அடையாளமாகவே மாறுச்சு. லண்டன் ஒலிம்பிக்ஸ் சம்மந்தமாக தான் அதை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் மறைமுகமாகவும் போய் சேர்ந்துச்சா. இந்த கேம்பெயின் மூலமாக அடிடாஸுக்கு நடந்த சேல்ஸை விட நைக்கிக்கான சேல்ஸுங்கிறது அடிடாஸை விட அதிகமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அந்த சவாலை உடச்சிக்கிட்டு எப்படி ஜெயிக்கணுங்கிறத நைக்கி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை படிக்கும்போது நாமளும் கற்றுக்கிட்டே இருந்திருக்கலாம். சரி, ஓகே பிக் பாஸ், நைக்கியோடைய ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எப்போவுமே எதாவது செய்யணும்னு காத்துக்கிட்டே இல்லாமல் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.